இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லை சித்தப்பா பெரியப்பா வயது முதிர்ந்தவர்கள் ஒரு 80 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. இல்லை எனக்கு இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அப்படின்னு குழந்த மாதிரி அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கான உணவு முறைகள், தாத்தா பாட்டிகளுக்கான உணவு முறைகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வருடங்களாக ஒரே மாதிரியான உணவு முறையை சாப்பிட்டு பழகியவர்களுக்கு அந்த வழக்கத்தை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வயதான பெரியவர்கள் சுவை, மனம், உணவு செரிக்கும் திறன் போன்றவற்றில் மாற்றங்களை உணர்வாங்க. கூடவே உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உடல் கிரகிக்கும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முதுமை காரணமாக வர்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளே உணவின் சுவையை மாற்றிடும். மேலும் பொருளாதார நிலை மற்றும் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு இதனால கூட அவங்க சாப்பிட்றத பாதிக்கும். அவர்கள் வசிக்கும் சூழ்நிலையும் உணவு பழக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துறது உண்டு. இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் இருந்தால் அதிகமான உப்பு, கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள், மைதாவை கொண்டு செய்யப்படும் பதார்த்தங்கள் மற்றும் சர்க்கரை போன்றவற்றை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல்ல பச்சை காய்கறிகளால் செஞ்ச சாலட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் காய்கறிகள் மிகவும் நல்லா துருவணும், நல்ல பீஸாக சின்ன சின்ன பொடிகளாக்கப்படணும். இல்லைனா விழுதா அரைச்சி தயிரில் கலந்து பச்சடியாக தயாரிக்கிறது ரொம்ப நல்லது. வயதானதுனால பற்களில் பிரச்சனை வரலாம். எனவே கடிச்சு மென்று சாப்பிட ரொம்ப சிரமப்படலாம். காய்கறிகளை கடிக்கும் அளவுக்கு சிறு துண்டுகளாக நறுக்கி வேக வச்சு கூட சாலட் செய்யலாம். அடுத்து மென்மையாக வேக வைக்கப்பட்ட காய்கறிகளை அரைச்சி பருப்பு மற்றும் சாம்பாரோட சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து சூப் வகைகளில் ஊட்டச்சத்தை சேர்க்கறதுக்காக முட்டையினுடைய வெள்ளைக்கரு அல்லது புடலங்காய் அல்லது பீர்க்கங்காய் அரைச்ச விழுது இதில் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை சேர்க்காத பழச்சாறுகள் சிறந்தது. அதிகமான சர்க்கரையை சேர்த்தா கூடுதல் கலோரிகள்னால எடை அதிகரிக்கும். அடுத்து பல தானியங்கள் சேர்த்து அரைக்கப்பட்ட சத்து மாவு கஞ்சி மிகவும் ஊட்டச்சத்து நிரம்பியது என்பதோட கலோரிகளை கூட்டுவதற்கு எளிய வழியும் கூட. கஞ்சி தயாரிக்கும் போது கொழுப்பு குறைஞ்ச பால் இல்லைன்னா தண்ணியில் சேர்த்து நீர்த்த மாதிரி செய்யணும். கஞ்சி கெட்டியாக இருந்தால் செரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து ஃப்ளாக்ஸ் விதைகளை நன்கு பொடித்து வைத்துக்கொண்டு மோர் அல்லது பொரியல்களோட சேர்த்து சாப்பிடலாம். ஒரு நாளுக்கான அளவு 15 கிராம். ஆனால் இரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் ஃப்ளாக்ஸ் விதைகளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. வேக வைக்கப்பட்ட மீன் அல்லது சிக்கன் கட்லெட் செஞ்சு அவங்களுக்கு புரதச்சத்து நிரம்பிய உணவா ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பொருளாதார வசதி உள்ளவர்கள் பாதாம் பால் சாப்பிடலாம். ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு சாய்ஸாக இது அமையும். செரிமானம் மிகவும் மெதுவாக இருக்குன்றதுனால படுக்க போகிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி இரவு உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரசம் அல்லது கொஞ்சம் பருப்புடன் காய்கறிகள் சாப்பிட்றது முதியவர்களுடைய இரவு உணவுக்கு சரியான சாய்ஸாக இருக்கும். அசைவ உணவு சேர்ப்பதா இருந்தால் மதிய உணவுல சேர்க்கணும். மீன், முட்டை வெள்ளைக்கரு, தோல் நீக்கப்பட்ட சிக்கன், கொழுப்பில்லாத மட்டன் கொஞ்சம், இதை ஒவ்வொன்றுத்துலேயும் 10 கிராம் மட்டும்தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இனிப்புகள், மைதா, வறுத்த அல்லது பொரித்த உணவுகள், நெய் வடியும் இனிப்பு பதார்த்தங்கள், பிரியாணி போன்ற பலமான உணவுகள், தேங்காய்ப்பாலில் செஞ்ச காய்கறி பதார்த்தம், கிரீம் சேர்த்த உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. வயோதிகத்தினால ஏற்படுற அடிப்படை பாதிப்புகளை குறைக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிக மிக முக்கியம். நல்ல நிறமுள்ள பழங்கள், காய்கறிகள் மற்றும் அவற்றின் சாறுகள் போன்றவை தரலாம். ஸ்ட்ராபெர்ரி, மாதுளை, அன்னாசி, செர்ரி, பிளம்ஸு, தர்பூசணி மற்றும் முலாம்பழச் சாறு வகைகள் சக்தி நிறைஞ்ச ஆன்டி ஆக்சிடென்ட் நிரம்பியவை. மாலை 5 மணிக்கு மேல் பழங்களை தவிர்த்து விடுவது நல்லது. சில வகை பழங்கள் தொண்டையில் நோய் தொற்றை ஏற்படுத்தலாம். அஜீரணக் கோளாறு உள்ளவர்களுக்கு குடும்ப மருத்துவரை அணுகி என்சைம்கள் பற்றி கேட்கலாம். அவை செரிமானத்துக்கு உதவக்கூடிய மாத்திரை வடிவில் கிடைக்கிறது. வெர்ஜின் கோகனட் ஆயில் எனப்படும் ஒரு வகை தேங்காய் எண்ணெய் மிகவும் நல்லது. அதில் மீடியம் செயின் ட்ரை கிளிசராய்ட்ஸ் இருப்பதால்
மிக எளிதாக ஜீரணமாகும். சமையல்ல சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை தவிர்த்து வெர்ஜின் தேங்காய் எண்ணெயை தினமும் 1-2 ஸ்பூன் உபயோகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த நேரத்திலேயே நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களை வந்து அடையும்.